துன்புறுத்தக்கூடிய மனிதர்களிடம் வந்து எலிமினேட் ஆகும். Be away from these kind of negative people. They will spoil your day. ஒரு அற்புதமான உற்சாகத்தோடு ஒரு நாளை நீங்கள் தொடங்குகிற போது, இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிற போது, என்னன்னே தெரியாம நீங்கள் எதையெல்லாம் நினைக்க கூடாது நினைக்கிறீர்களோ அதை லேசாக கோடிட்டு காட்டிவிட்டு சத்தம் இல்லாமல் ஒதுங்குகிறார்கள் ஆபத்தானவர்கள். ஐடென்டிஃபை them whoever it may be. அவர்களால் உங்களுக்கு என்ன ஆதாயம் வேணாலும் வரட்டும், தட்டி விட்டுருங்க. ஏன்னா அவர்கள் தரப்போகிற ஆதாயத்தை விட ஆபத்து உங்கள் மன நிம்மதியை கெடுக்கும் பெரிய கையை அவங்க வச்சிருக்காங்க. Eliminate people those who deliberately disturb you. Eliminate people those who are taking you for granted. Eliminate people those who talk too much of rumors and gossip to you people. ஏன்னா இது மூணு ரொம்ப சிக்கல். ஏற்கனவே ஏகப்பட்ட காசிப் அண்ட் ரூமர்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மூணு பேரை லைஃப்ல எலிமினேட் பண்ணுங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு என்ன வரும்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் என்னவெல்லாம் செய்ய முடியும் தெரியுமா? இதை செய்யாமல் இருக்கிறா என்று உங்களை ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல சில நபர்கள் தள்ளி கொண்டே இருப்பார்கள். உனக்கு இவ்வளவு பேரை தெரியும், நீ இதை செய்யலாம், உனக்கு அதெல்லாம் தெரியும், நீ அதை செய்யலாம், அந்த சிட்பண்ட்ஸ் கம்பெனி முதலாளி உனக்கு தெரியும், நீ அதை செய்யலாம், நீ இதை செய்யலாம், இதை செய்யலாம், நீ இதை செய்யாம இருக்க, உனக்கு விவரம் பத்தல, உனக்கு விவரம் பத்தல, உனக்கு விவரம் பத்தல, நீ அதை செய்திருக்கலாம். உங்களுக்கு என்ன வரும், என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ இவங்க மண்டையில ஏற்றிட்டு போயிட்டாங்கன்னா அதை செய்யக்கூடாது நமக்கு தெரிஞ்சாலும் கூட மண்டை முழுக்க அது ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க ஃபோக்கஸ் அடிவாங்க. நீங்கள் மகிழ்ச்சியை எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா அந்த மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கணும், இதை செய்யணுமா செய்ய வேண்டாமான்னு. கடைசியில் உங்கள் மீது திணிக்கப்பட்ட ஏதோ ஒன்றை அவர்கள் சொன்ன டூ மச் ஆஃப் ஐடியாவால ஆளாலும் யோசனை சொல்லுவாங்க. உங்களை அதை செய் இதை செய் என்று சொல்லுகிறவர்கள் அதற்கு உதவியாக எதையும் செய்வதில்லை. மாறாக அதை செய் இதை செய் என்று எப்போதும் சொல்வார்கள். அவ்வளவுதான். நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அதை செய் இதை செய்யும் சொன்னவங்க நீங்க ஆரம்பிச்சு விட்டா வரவே மாட்டாங்க. ஐடியா என்னன்னா, உனக்கு விவரம் பத்தில, உனக்கு இவ்வளவு நெட்வொர்க் இருக்கு, இவ்வளவு பழக்க வழக்கு இருக்கு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற இல்ல பிரைவேட் உத்தியோகத்தில் இருக்க, இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்க, நீ செய்ய வேண்டிய வேலை வேற. உங்களுக்கு எது சந்தோஷத்தை தரும், எது உங்களுக்கு முன்னேற்றம் தரும் உங்களுக்கு தானே தெரியும் இல்லையா? உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு உங்களுக்கு தானே தெரியும். அப்ப இந்த ஸ்ட்ரென்த் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். டூ மச் ஆஃப் ஐடியா தந்துகிட்டே இருக்கிற, உங்களை குழப்பிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் வெளியே இருக்க, அவங்க எக்ஸ்பர்ட் மாதிரி உங்களுக்கு ஒப்பீனியன் வச்சுக்கிட்டு இருக்கலாம். தட்ஸ் இம்மெட்டீரியல். நான் சொல்றது நீ செய்ய